சில பேர்லாம் வந்து வருவாங்க. வரும்போதே எனக்கு இந்த யோகம், இந்த லாட்ரி எப்போ அடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ நமக்கு வந்து லாட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் கான்செப்ட் நம்மளோட இதுல வந்து கிடையாது. இருந்தாலும் சில ஸ்டேட்ல வந்து இருக்கு. பொதுவா இந்த ஒரு விஷயம் வந்து லாட்ரி, ராஜ யோகம், கோடீஸ்வர யோகம் அப்படின்னா அது நமக்கு கேட்கவே கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. சரி, நமக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு பெரிய நல்லது நடக்கும் அப்படின்னு. ஸோ இதுல வந்து ரொம்பவே ஆர்வம் உள்ளவங்களா இவங்க வந்து இருப்பாங்க. ஸோ இது எனக்கு எப்போ நடக்கும், என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வகையில ஒரு நல்லது நடந்துராதா, அது வந்து ஈஸியா நடந்துராதா, திடீர்னு நடந்துராதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க. அது இவங்களோட வாழ்க்கையில சில நேரத்துல நடக்கவும் செய்யும். ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட் பத்தி சுத்தமா நாலேஜே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாருமே நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது அப்படிங்கறத பண்றாங்க. அதை பத்தி தெரியுதோ தெரியலையோ, ஆனா வந்து பண்றாங்க. ஸோ அதை நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ ஒரு ஷேர் மார்க்கெட் பத்தி எனக்கு எந்த நாலேஜுமே இல்லை, ஆனா நான் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு ஒரு இதுல போட்டேன். அதுல பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய லக் வந்துச்சு, ஒரு பெரிய அமௌண்ட் வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய அளவு திடீர் ஒரு புதையல், திடீர் ஒரு வருமானம் அப்படின்றது வந்து இவங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும். இது எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னது. இந்த மாதிரி எந்த ஒரு வகையில வேணா இருக்கலாம். இப்ப நீங்க வேற ஸ்டேட்ல இருக்கிறீங்கன்னா லாட்ரி கூட உங்களுக்கு அடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டசாலிகளாவும் இவங்க இருப்பாங்க. ஆனா அது எப்போ கிடைக்கும் தெரியாது. ஸோ அதுக்காக இவங்க வந்து நிறைய டைம் அண்ட் நிறைய மணி வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்படிங்கும் போது அதை வந்து கொஞ்சம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, அந்த கடன்னால வந்து ரொம்ப கண்டினியூஸா வந்து பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அண்ட் அதே நேரத்துல இந்த அதிர்ஷ்டம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்றீங்க, நீங்க இந்த அமௌண்ட் போட்டீங்கன்னா அது வந்து மல்டிபிள் ஆகி உங்களுக்கு இவ்வளவு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரிலாம் யாராவது சொல்றாங்கன்னா, ஒருத்தங்க வந்து ஒரு மாயை வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து நம்பக்கூடிய ஒரு இடத்துல நீங்க ரொம்பவே ஈஸியா வந்து நீங்க அதை நம்பிடுவீங்க. அதனால அதை வந்து கொஞ்சம் நீங்க கண்ட்ரோல்ல எப்பவுமே வந்து வச்சுக்கணும். சோ உழைக்காம ஒரு விஷயத்துல நமக்கு வந்து லாபம் வருது அப்படின்னு ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்றாருன்னா அதை நம்ம நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதை மேக்சிமம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த ஒரு மாயை, அந்த ஒரு ஒரு புது பிம்பம், இது மாதிரி வந்து நம்ம லைஃப் மாறிடாதா அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து போகும். அது வந்து பிராக்டிக்கலா இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பண்றீங்க அப்படின்னா லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்.